பாண்டியன் ஸ்டோரில் அடுத்த நடக்க போதுன்னு வாங்க நம்ம சேனலுக்குள்ளே போய் பார்க்கலாம். ராஜி வந்துட்டு கதிருக்கு சப்போர்ட் பண்ணி பேச போகிறாங்கன்னு நினைக்கிறவங்க வீடியோக்கு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளோட பாண்டியன் வந்துட்டு செந்தில் சொன்ன மாதிரி வந்து பணத்தை கொடுத்துட்டான். ஏன்னா வந்து அந்த மீனா வந்து கவர்மெண்ட் ஜாப்பில் இருந்ததுனால லோனை போட்டு கொடுத்துட்டாங்க. நீலாம் வந்து வெட்டி வீராப்பு பேசிகிட்டு இருக்க, எப்போ பார்த்தாலும் எப்படி வந்து இப்போ பணத்தை கொடுக்க போகிற அப்படின்னு வந்து அவமானப்படுத்தி பேசுகிற மாதிரி பேசுகிறாரு. இதுக்கடையில் வந்துட்டு ராஜிக்கு செம்ம கோவம் வருது. கதிரை அவமானப்படுத்தி பேசவும், நீங்கள் இப்படிலாம் பேசாதீங்க மாமா, உங்களுக்கு தேவை பணம் தானே, நாங்கள் எப்படியாவது ரெடி பண்ணி அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவோம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இல்லை, இவன் தான் ரொம்ப ஓவராக பேசினா, அதனால் வந்துட்டு இப்போ பணத்தோட அருமை என்னன்றது இவனுக்கு இப்போ தெரிய வருதா, நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த பணத்தை கொடுத்துருப்பேன்ட்டு எவ்வளோலாம் பேசினா இப்போ வந்து பெரட்ட முடியுதா அப்படின்னு வந்து ரொம்பவே அவமானப்படுத்தி பேசுகிறாங்க. இதுக்கடையில் வந்துட்டு நம்ம கதிர் வந்துட்டு காரை பூரா விற்றுட்டு நம்மளோட அதாவது பாண்டியனுக்கு செட்டில் பண்ணிடலாம் அப்படின்ற ஒரு முடிவு கெடுக்கிறாரு. இதுக்கடையில் வந்துட்டு ராஜி என்ன சொல்கிறாங்கன்னா, என்னோட நகையெல்லாம் வந்துட்டு சும்மா தானே இருக்குது, நான் அதை வச்சு எப்படியாவது அரேஞ்ச் பண்ணிக்கலாம், அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இல்லை அந்த மாதிரியெல்லாம் எதுவும் முடிவெடுக்க வேணாம், காரை வந்து கொடுத்துடலாம் அப்படின்னு வந்துட்டு நம்மளோட ராஜியும் கதிரும் அதாவது முடிவெடுத்துட்டு இருக்காங்க. இதுக்கடையில் வந்துட்டு இதெல்லாம் பார்த்தா கோமதி ரொம்ப